ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். நான் உங்கள் சாய்ராம்ஜி, வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து. சாய்பாபா பேசுவாரா? கண்டிப்பாக அவர் பேசுகிறாரோ இல்லையோ நம்மை பேச வைப்பார். பேசாத பிள்ளைகளை பேச வைப்பார். நடக்காத பிள்ளைகளை நடக்க வைப்பார். ஆரோக்கியமில்லாத பிள்ளைகளை ஆரோக்கியம் கொடுக்க வைத்து அவர்களை ஆரோக்கியமடைய செய்வார். இதுதான் சாயப்பாவுடைய மகிமை. இயேசுநாதர் எப்படியெல்லாம் நோயுற்ற பிள்ளைகளுக்கு நோயை அகற்றி சேவைகளை செய்து அந்த நோயிலிருந்து காப்பாற்றி அருளினாரோ, அதுபோல இயேசுநாதராக வாழ்ந்து கொண்டிருக்கிற இயேசுநாதராக, பெருமாளாக, நம்முடைய கவலைகளையெல்லாம் தீர்க்கும் பெருமாளாக, நாராயணனாக அவரே இருக்கிறார். அவரே அல்லாஹ்வாகவும் இருக்கிறார். அப்படி இருக்கிற சாயப்பா, சாய் பாபா, சாயி பாபா எப்படியெல்லாம் அழைக்கலாமோ அன்பாக அழைத்தால் கண்டிப்பாக அவர் நம்மிடம் ஓடோடி வருவார். நம்முடைய குறைகளை தீர்ப்பார். அந்த வகையில் நம்முடைய வண்டலூர் வழித்துணை சாயப்பாவனுடைய இந்த கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் இருக்கிற நம்முடைய சாயப்பா, வழித்துணை சாயப்பா வழி கொடுக்கிறார். வழி இல்லை பேச, என்னுடைய பிள்ளை பேசுவதற்கு வழி இல்லை, என்னுடைய பிள்ளையினுடைய ஆரோக்கியத்திற்கு வழி இல்லை என்று எதற்கெல்லாம் வழி இல்லை வழி இல்லை என்று கதறுகிறார்களோ அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் வழி கொடுத்து, விழி திறந்து வழி கொடுத்து, நம்முடைய வழியிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் அவரே வருகிறார் என்பது நிச்சயம். அதற்கான அநேக சான்றுகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுபோல இதுவும் ஒரு சான்று. இந்த தாயினுடைய மகிழ்ச்சி, இந்த தாயினுடைய நெகிழ்ச்சி, இந்த தாயினுடைய வெற்றி, இந்த தாயினுடைய பிரார்த்தனையினுடைய அந்த புனிதத்திலே, அந்த தாயினுடைய ஆத்மார்த்தமான சேவையிலே அதற்கு கிடைத்திருக்கிற வெற்றியை நாம் பார்த்தோமானால் நாமும் கூட மன மகிழ்ச்சியும் மன நெகிழ்ச்சியும் அடைவோம். சாயப்பா எங்கும் இருக்கிறார். ஆம்னி பிரசன்ட் என்று சொல்லக்கூடிய அந்த அப்பாவினுடைய அந்த வைப்ரேஷன், அந்த பாசிட்டிவ் எனர்ஜி எங்கும் நிறைந்து காணப்படுகிறது இன்றைக்கு என்று சொன்னால் அது மிகையாகாது. அதை அந்த தாயினுடைய வார்த்தைகளிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். இதோ இதோ அந்த தாயே பேசுகிறார். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். ஹலோ சாய்ராம். நான் இந்த பொண்ணுக்கு பேசினல அவங்க அம்மா பேசுற சாய்ராம். ஆமாம் சாய்ராம். ஆனா நேற்று என் பொண்ணுக்கு ஒரு அற்புதம் நடந்துச்சு சாய்ராம். என்னம்மா? நேற்று நான் சாய்ராமுக்கு பிஸ்கட் வச்சு படைச்சிட்டு என்னோட ஃப்ரெண்டு அவங்களும் சாய்ராம கும்பிடுறாங்க. அவங்க சொன்னாங்க பைரவருக்கு அதில் பிஸ்கட் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அது கையில இருந்து வாங்கி, சரி, அதே மாதிரி அந்த பிஸ்கட் அது கையில கொடுத்து இதை வச்சுக்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் சாய்ராம். சரி. என் பொண்ணு சிரிச்ச சிரிப்பு இருக்கு பாருங்க சாய்ராம், என்னால தாங்கவே முடியல சாய்ராம். அப்படி சிரிச்சு சாய்ராம் என் பொண்ணு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நீங்க உங்க மகள் சந்தோஷமா இருந்தா அதை பார்த்து நீங்க சந்தோஷமா இருந்தா அதை பார்த்து நான் சந்தோஷமா இருப்பேன். என் சந்தோஷத்தை பார்த்து பாபாவே சந்தோஷப்படுவார். இல்ல சாய்ராம், எங்க வீட்டுக்கு நேற்று சாய்ராம் வந்த ஞாபகம் சந்தோஷம் எனக்கு இருக்கு சாய்ராம். ஏன்னா என் பொண்ணு அவ்வளோ ஒரு சிரிப்பு சிரிச்சு சாய்ராம். நான் பிஸ்கட்டை இதை பிடிச்சிக்கமான்னு சொல்றேன் சாய்ராம். அஹஹா அஹஹா அஹஹான்னு 3 அடி சிரிச்சு சாய்ராம். எனக்கே தாங்க முடியல சாய்ராம் அந்த சிரிப்போட இது. அதுக்கப்புறம் அந்த சிரிப்பு வரல. ஆனா அந்த 3 நடையும் அப்படி சிரிச்சு சாய்ராம் என் பொண்ணு வேகமா. அதான் அது உங்க பொண்ணுடைய ஒரு நல்ல முன்னேற்றத்தை காமிக்குது. உங்க பொண்ணுக்கு நல்ல ஒரு, அதாவது ஒரு ஆனா அவரோட வாரத்திலேயே காட்டிடுச்சு சாய்ராம். அதான் சாய்ராம் எனக்கு மனசு பாசிட்டிவ் எனர்ஜி வந்திருக்கு அந்த அம்மாக்கு. அதுதான் காமிக்குது. அது கவலைப்படாது. அதான் சாய்ராம், எனக்கு கூட்டு பிரார்த்தனை செய்யுங்க சாய்ராம். ஆனா நான் 1 வருஷம் கழிச்சு என்னோட புள்ள 2 என் பொண்ணு புள்ள 3த்தையும் அழைச்சிட்டு வந்து அந்த 13வது பர்த்டே நான் அந்த கோயில்ல தான் செலிப்ரேட் பண்ணோம் சாய்ராம். செஞ்சு என் பொண்ணு நல்லா விளக்கத்துக்கு வரணும் சாய்ராம். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா வைத்தினை சாய்பாபா நான் வணங்குறதுல எனக்கு ஒரு நன்மை கிடைக்குது சாய்ராம். அதே நான் ஒரு பெரிய கஷ்டத்துல இருக்கேன். அந்த கஷ்டத்தையும் அவர் நிறைவேற்றிட்டாருன்னா போதும் சாய்ராம் எனக்கு. கண்டிப்பா அந்த பாக்கியத்தை கொடுப்பாரு. ஏற்கனவே நம்ம ப்ரே பண்ணிருக்கோம் இல்லையா?
ஆமா சாய்ராம். நான் உங்ககிட்ட தான் சொல்லிட்டு அழுதனே, என்னோட கஷ்டத்தை உங்ககிட்ட தான் சாய்ராம் சொல்லிட்டு அழுதேன். நான் வந்து உறவினர்கள் மற்றவங்கள்ட்ட எல்லாம் சொல்லி அழ முடியாது சாய்ராம். எல்லாமே உறவினர்கள் எல்லாருமே பணத்துக்காக எதிர்பார்ப்பாங்க. அது மாதிரி அவங்க இழைச்சி பொறுத்தா அதுதான் சந்தோஷப்படுவாங்க. ஆனா என்னோட சாய்ராம் மட்டும்தான் என்னோட கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் துன்பம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு எனக்கு சாய்ராம் வந்து விளக்கத்தை காட்டுவாங்கன்னு நான் சாய்ராமையும் நாடிட்டேன். சாய்ராம எனக்கு சாய்ராம் தான் எனக்கு இது படிப்படியா எனக்கு உயர்த்தி காட்டணும், படிப்படியா மேன்மைக்கு வரணும். ஏன்னா எனக்கு ஆம்பளை துணை இல்லை. அதனால தாயாவும் தகப்பனாவும் இருந்து அந்த பொண்ணு பிள்ளைய வளர்க்கறதுக்கு தெம்பையும் அந்த சாய்ராம தான் கொடுக்கணும். அந்த சாய்ராம் எங்களுக்கு வந்து அப்பாவா இருக்கணும். எனக்கும் அப்பா இல்லை, என் பொண்ணு பிள்ளைக்கும் அப்பா இல்லை. அப்படியாப்பட்ட பாக்கியம் செஞ்சு வந்திருக்கோம் சாய்ராம். அதனால எங்களுக்கு அப்பாவா இருந்து அந்த சாய்ராம் தான் எங்களுக்கு விளங்கணும். உறவுகள்னா யாரு? சாய் பக்தர்கள் தான் உறவுகள். ஆமா சாய்ராம். கவலைப்படாதீங்க. சாயப்பாவுடைய பிள்ளைங்க எல்லாருமே உறவுகள் தான். யாரும் அனாதைன்னு சொல்லிட்டோ யாரும் இங்க யாருமே இல்ல, யாருக்கும் எனக்கு. ஆனா எனக்கு சாய்ராம் தான், வேற யாரும் கிடையாது. அதான் அவர் இருப்பார். அவர் இருக்கும்பொழுது நம்ம வந்து அவர் வந்து எல்லாத்தையும் கொடுப்பார். ஆனா நான் காலையில இருந்து கஷ்டத்திலேயே இருந்த சாய்ராம், மனசு கஷ்டமாவே இருந்த சாய்ராம். எனக்கு என்னைக்கே என் பொண்ணு 3 நாளா வயிற்ற வலி தாங்க முடியாம மோஷன் போகாம அங்க அழுதுட்டு படுத்திருக்கும் சாய்ராம். 10 நிமிஷத்துக்கு கட்டி வயிற்ற வலிக்குது இருக்கும். அப்பெல்லாம் விளக்கு 13வது பர்த்டே, 13 வயசு வந்துச்சு சார். 2017 பிறந்துச்சு. இப்ப 13வது தொடங்கிடுச்சு. அது சரி. நம்ம அந்த சாய்ராம் கிட்ட சொன்னோம். இந்த போன வியாழக்கிழமை நான் சொல்லியிருக்கேன் சாய்ராம் உங்ககிட்ட. ஆனா இந்த சாய்ராம் இந்த வியாழக்கிழமை எனக்கு ஒரு அற்புதம் நடந்திருக்குன்னா அது பெரிய விஷயம் சாய்ராம். எனக்கு வடிவினை சாய்பாபா எனக்கு இருக்காங்க சாய்ராம். எனக்கு துணையாவும் இருப்பாங்க, எனக்கு நல்லது எல்லாமே செய்வாங்க. ஆனா என்னோட பொண்ணு வந்து இந்த 1 வருஷத்துக்குள்ள நல்லா நடந்து நல்லா பேசிட்டு, ஆனா புனைக்கு தான் சாய்ராம் நான் போறேன். ட்ரீட்மெண்ட் பண்ணவே புனைக்கு தான் போறேன். என்ன எப்ப இந்த சீரடிக்கு அந்த சாய்பாபா என்னோட பொண்ணு பிள்ளைய கூப்பிடுறாங்கன்னு பாப்போம் சாய்ராம். எந்த மருத்துவமும் இனிமே உங்களுக்கு வந்து நம்புறத விட சாய்பாபாவை நம்புங்க. மருத்துவம் வந்து பண்ணிக்கோங்க, நான் வேணான்னு சொல்லல. எல்லா மருத்துவத்துக்கும் எல்லா மருத்துவர்களுக்கும் மேலான மருத்துவர் நம்ம சாயப்பா தான். சாயப்பதான் எனக்கு. ஆனா அதுல என்ன ஒரு சாய்ராம், அந்த விபூதி கொடுத்தா குணமாகும்னு சொல்றாங்க. திருநீரை வைத்தாலே எல்லாம் நடக்குங்க. ஆனா அந்த திருநீர் தான் எனக்கு கிடைக்காம நான் அத மாதிரி இருங்கிறேன். அதே மாதிரி அவர் புக்கு எனக்கு அந்த இது வேணும் சாய்ராம். நீங்க அட்ரஸ் அனுப்புங்க, நான் கேக்குறேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல. எனக்கு அந்த புக்கு வேணும் சாய்ராம் படிக்கிறதுக்கு. உள்ளூர் தானே, வெளியூர் தான் போக மாட்டேது போஸ்ட் எல்லாம், வெளிநாட்டுக்கு. ஆமா சார், உள்ளூர் தானே, நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆமா சாய்ராம். எனக்கு நீங்க தான் சாய்ராம். எனக்கு அண்ணனாவும் கூட பிறந்த அண்ணனாவும் இருந்து என்னோட வழி துணையாவும் இருந்து நீங்க தான் சாய்ராம் எனக்கு நல்ல வழி காட்டணும். என் பொண்ணு பிள்ளைக்கு வழிதினை சாய்பாபா மாதிரி இருந்து எனக்கு வழி காட்டணும் சாய்ராம். கண்டிப்பா அப்பா இருக்காரு. என் மூலமா உங்களுக்கு அப்பா வந்து உதவுவாரு. அதான் சாய்ராம், எனக்கு அந்த டாக்டர் மூலமா வந்து உதவி பண்ணிருக்காங்க சாய்ராம். அந்த டாக்டர் யூடியூப்ல பேசலன்னா எனக்கு தெரிய போறது இல்ல சாய்ராம். அவங்க பேசினதை வச்சுதான் உங்களுக்கே பேசினேன். ஏதோ ஒரு டாக்டர் தான் சொன்னாங்க. நான் அந்த கோயிலுக்கு சீரடிக்கு போயிட்டு இருந்தேன். அப்ப அந்த வழிதுணை சாய்பாபாவில அவர்கிட்ட பேசிட்டு அப்புறம் எதிர்த்தா பார்த்து பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒண்ணு வேண்டுனேன். அது வந்து அவங்க ஒரு இது பேட்ச் குத்தி இருந்தாங்க. அந்த பேட்ச் வந்து எனக்கு ஆசையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது சரி எப்படா கேட்கறதுன்னு சொல்லிட்டு கம்முன்னு இருந்தேன். அதை அந்த கோயிலுக்கு போயிட்டு நான் சாய்பாபாட்ட வேண்டிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பேட்சை கைட்டி எனக்கு கையில கொடுத்தாங்க. கொடுக்கும் போது எனக்கு வேணான்னு நான் சொல்லும் போது இல்ல என்ன பாபா தான் உங்ககிட்ட கொடுக்க சொல்றாங்க, பாபா தான் உங்ககிட்ட கொடுக்க சொல்றாங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க சாய்ராம். அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து அந்த பேட்ச் ரொம்ப அழகா இருக்கும். அது கொடுத்தேன் அந்த அம்மாவுக்கு, டாக்டருக்கு. அவங்க வந்து உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறாங்க. அது நினைக்கிறது எனக்கு தெரியுது. உடனே பாபா வந்து கொடுக்க சொல்றாரு. நான் கொடுத்துட்டேன் எடுத்து. அப்ப வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது கடையெல்லாம் இல்ல, சீரடியில கிடையாது, சீரடி போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது நடந்தது. ஆமா சார். அதே மாதிரி சாய்ராம் எனக்கு வீடு கட்டி சாய்ராம் அப்படியே பாதியிலே நிக்கிது சாய்ராம். மண்ணு போட்டு துத்துவாங்கல்ல சாய்ராம், அத மாதிரி அது கட்டி இவங்க இறந்துட்டாங்களா சாய்ராம். அந்த வீடு வந்து எனக்கு நிறைவேறணும் சாய்ராம். நான் வந்து வெளியூர்லாம் போகணும்னு நினைக்கல. ஏன்னா அவர் வந்து ஒரு துரும்பும் ஒரு கஷ்டப்பட்டு கட்டினேன் சாய்ராம். ஒரு பில்டிங்கே கட்டியிருக்கலாம், அந்த அளவுக்கு தூக்கியிருக்காங்க. ஏன்னா பின்னாடி கொல்லிதான் ஆடு, எல்லாம் வந்தா வீடு பூந்துருன்னு சொல்லிட்டு அவ்வளவு தூரம் தூக்கியிருக்காங்க. முன்னாடி ரோடு, அதுக்கு பின்னாடி வயல். அந்த கட்டடம் வந்து எனக்கு வழிதனை சாய்பாபா ஆலயம் மாதிரி எனக்கு அவரு துணையா இருந்து அந்த கட்டடத்தை நான் ஒரு கும்பலையா கிளப்புறேன்னா அதுக்கு வழிதனை சாய்பாபா துணையா இருந்து அந்த கட்டடத்தை மேன்மைக்கு கொண்டுட்டு வரணும் சாய்ராம். எனக்கு அதுதான் பெரிய கவலையா இருக்கு. இவ்வளவு தூரம் கட்டி என்னோட வீட்டுக்காரர் வந்து வாசல்லையே கடந்து தூக்கிட்டு போனாங்க சார்.
சரி பரவாயில்ல. நடந்ததே நினைச்சிட்டு இருந்தாக்கா நடக்க போறத வந்து நமக்கு நல்லதா நடக்க முடியாது. நீங்க நடந்ததை மறந்துடுங்க, நடக்க போறத நினைங்க. அதுக்குதான் சாய்ராம் அந்த கட்டடமும் அவர் இல்லாம அந்த ஆலயம் வந்து அந்த எனக்கு அந்த வழிதுணை சாய்பாபா தான் வந்து எனக்கு பக்கத்துணையா இருந்து அந்த கட்டடத்தை மேன்மைக்கு கொண்டு வரணும். அவர் இல்லன்னு நினைக்காதீங்க, அவருடைய ஆன்மா உங்களுக்கு துணையா இருக்கும். அவர் ஏதோ அந்த 8 நாளுக்குள்ள என்ன ஒரு மகிமை நடந்திருக்கு பாருங்க சாய்ராம். அதை நான் அப்பயே நான் நம்பிட்டேன். என்னோட சாய்ராம் வந்து எனக்கு பக்கத்துணையா இருந்து எல்லாத்தையும் வழி நடத்தவனே. என் பொண்ணு ஆனா எனக்கு சிரிப்பு இருப்பாங்க. என்ன மனசுலயே நினைச்சு பார்த்தாலே எனக்கு ஆனந்தம் தன்னை மீறி வருது சாய்ராம். சாய்ராம்ல சாயப்பாதான் உள்ள புரிஞ்சு வச்சிருக்காங்க. ஒரு பொண்ணு ஒண்ணு ஒரு பையன் ஒண்ணு சாய்ராம். ரெட்டை குழந்தை ட்வின்ஸ். பையன் வந்து அம்மா வீட்டுல படிக்கிறான், ஹரிபிரசாத். அவனுக்கும் இது பண்ணிக்கிங்க சாய்ராம், வேண்டிக்கிங்க. என் பொண்ணுக்கும் வேண்டிக்கிங்க சாய்ராம். ஆனா எனக்கு நேற்று ஒரு நன்மை இது நடந்தது, எனக்கு ரொம்ப தாங்க முடியல. நானும் தான் தாங்க முடியல சாய்ராம். ஆனந்த கண்ணீர் தான் வரும். இப்ப வந்து அப்போ வந்து எனக்கு ரொம்ப வேதனை கண்ணீர் தான் வந்துச்சு. இப்ப எனக்கு இந்த இதுல வந்து ஆனந்த கண்ணீர் தான் வருது சாய்ராம். எனக்கு நேற்று என் பொண்ணு சிரிச்சதுதான் எனக்கு அப்படியே நினைச்சாலே அது சாயப்பாதுக்கிட்டு. நிறைய பேருக்கு அப்பா வந்து நல்லதுதான் பண்றாரு, அதை நம்புறவங்களுக்கு பண்றாரு, நம்பாதவங்களுக்கு தள்ளி போடுறாரு. அவங்க நம்பாதவங்களுக்கு பண்ணுவாரு, ஆனா தள்ளி போடுவார். அவ்வளவுதான், தள்ளி போடுவார். சரி, இவன் நம்ப மாட்டேங்கிறான், இன்னும் அவனுக்கு வந்து நம்ம கொடுக்கக்கூடிய அந்த பொருளை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு வாங்கிக்கிறதுக்கு அவனுக்கு இன்னும் தகுதியை வளர்த்துக்கல அப்படின்னு தள்ளி போடுவார தவிர நம்ம பிஸ்கட்டை கூட கையில இருந்து விடல சாய்ராம். 5 வரல அவளை இறுக்கமா மூடி இருக்கும் சாய்ராம். அது 2 கை இப்படி மடக்கிக்கிச்சு, சாப்பிட முடியாது, எதுவுமே செய்ய முடியாது, எல்லாத்தையும் மிக்சியில தான் அடிச்சு ஊட்டணும். ஆனா அந்த பிஸ்கட், அந்த 3 பிஸ்கட்டையும் அந்த கையில விடாம புடிச்சுக்கிட்டு சிரிச்சிச்சு பாருங்க. அதுதான் வந்து அவரோட மகிமை. சரி, நீங்க நல்லா உணர்ந்திருக்கீங்க. அதை நீங்க வந்து வாசனை பண்ணுங்க. அப்பா வந்து நினைச்சுக்கோங்க, எப்பவும் சாய்ராம் எழுதுங்க. அப்புறம் வந்து நீங்க நான் டெய்லி சாய்ராம் அந்த இதுல வருது பாருங்க, புன்னகை பூக்கள்னு ஒரு பாட்டு, ஒரு சாய்ராம் பத்தி, சாய்ராம்னு ஒரு பாட்டு. இந்த யூடியூப்ல வர பாட்டு எல்லாத்தையும் நான் உட்காந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் அவர்கிட்ட முன்னாடி விளக்கு கொளுத்தி வச்சுட்டு சாயந்தரத்துல நான் படிக்கிறது உண்டு. காலையில எழுந்திரிச்சு விளக்கு கொளுத்தி வச்சுட்டு ஓம் சாய், ஓ சாய், ஸ்ரீ சாய், ஜெய் சாய் சாய் அதை வந்து சொல்லிட்டு உங்க வீடே வைப்ரேஷன் மாறிடும், உங்க வீடே பாசிட்டிவ் எனர்ஜியா மாறிடும். அப்படி பண்ணீங்கன்னாக்கா உங்க வீடு முழுக்க, உங்க மனசு முழுக்க பாசிட்டிவ் எனர்ஜியா மாறிடும். அப்போ வந்து நீங்க நல்ல திங்கிங், நல்ல எண்ணங்கள் வரும் உங்களுக்கு. நல்ல எண்ணங்கள்னா நல்ல எண்ணங்கள் நல்ல வார்த்தைகளா மாறும். ஆனா எனக்கு வந்து சாய்ராம் இவ்வளவையும் நான் கஷ்டப்படுறேன்ல சாய்ராம். இப்பயும் வந்து எங்க அம்மா எல்லாமே சொல்லுவாங்க, ஏன்டி இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்க, குடுத்துட்டு ஏன் அடுத்தவங்களுக்கு குடுத்துட்டு இது மாதிரி பொல்லாப்படைறமாங்க. ஏமா அவங்க கஷ்டப்படுறாங்கம்மா, உன்னோட கஷ்டத்தை நீ உணர்றியா, என்னோட கஷ்டம் இருக்கட்டுமா, இல்லன்னு சொல்லி கேக்குறாங்க. அவங்கள்ட்ட குடுத்துட்டு இதுங்கிறதாமா நல்லது அப்படின்னா. ஆனா எனக்கு வந்து நான் அந்த யூடியூப்ல பாக்கும்போது உன்னோட கஷ்டத்தை உணர்றியா, உதவின்னு பண்றல அப்படின்னு அந்த சாய்ராமோட சுலபம் வரும்போது, ஆஹா நம்ம செய்யறது சாயப்பா வந்து சொல்ற மாதிரி இருக்குன்னு நினைச்சுப்பேன் சாய்ராம். சரி, கவலைப்படாத. அவர்தான் மனசுல நிக்கிறாரு, அவர்தான் எண்ணத்துல உதிக்கிறாரு, அவர்தான் வார்த்தையா பேச வைக்கிறாரு, அவர்தான் செயலா செய்ய வைக்கிறாரு, அவர்தான் கர்ம வினயம் உண்டாக்குறாரு, கர்ம வினயம் அழிக்கிறாரு. அதனால அவர்தான் சந்தோஷத்தை கொடுக்குறாரு, அவர்தான் வந்து எல்லாமே செய்ய வைக்கிறாரு. அதனால தைரியமா இருங்க, எந்த விதமான மனசஞ்சலத்துக்கும் ஆட்படாதீங்க. நல்லது சாய்ராம். எனக்கு சாய்ராம கும்பிட்டதுக்கு அப்புறம் தைரியம் வந்துச்சு சாய்ராம். நம்மளால முடியும், நம்மளால சாதிக்க முடியும், நம்ம அப்பா இருக்கும்போது நமக்கு கவலை இல்லைன்னு ஒரு தைரியம் வந்திருக்கு சாய்ராம். நம்ம அப்பா நமக்கு துணையா இருந்து வீடு கட்ட நமக்கு உதவி பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா, அதுதான் போதும். அந்த மனசுல அந்த சுய பிரகடனம் நம்ம பண்ணிக்கிட்டோம்னாக்கா அந்த செல்ஃப் கான்பிடன்ஸ் வந்துச்சுனாலே போதும் நமக்கு. அதுக்கப்புறம் நமக்கு வந்து நல்ல நம்மளால எல்லாருமே சொன்னாங்க சாய்ராம், இந்த ஒரு கஷ்டத்துல இந்த பிள்ளைய பாக்குறேன்னா, ஏன்னா வீட்டுக்கார இறந்து அந்த ஒரு துயரத்தை நினைக்காம இந்த பிள்ளைய வந்து தூக்குறது எடுக்கிறது எல்லாத்தையும் பாக்குறேன்னு சொன்னாங்க சாய்ராம். ஆனா அது போயிட்டுது சாய்ராம், போனவங்க போயிட்டாங்க, இருக்கிறவங்களையாச்சும் காவந்து பண்ணணும்ல அப்படின்னு நினைச்சிட்டு தான் என் பொண்ணோட என்னோட கஷ்டத்தையே நினைக்காம என்னால ஒரு நாளைக்கு கூட முடியாது. அப்ப கூட அந்த பிள்ளைய வந்து தூக்கி எடுத்து அதுக்கு குளிப்பாட்டி டெய்லி காலையில குளிப்பாட்டி நல்லது கிட்ட செய்யறேன். அதனால எனக்கு அந்த சாய்ராம் தான் துணையை வந்து அந்த பிள்ளைய குளிப்பாட்டினா பாபாவை குளிப்பாட்டின மாதிரி, அந்த பிள்ளைங்க பாபாவை கூட்டின மாதிரி. அதுதான் சாய் சேவை. முடியாதவங்களுக்கு நம்ம என்ன செய்யறோமோ, உடம்பு சரியில்லாதவங்களுக்கு, பிள்ளையா இருந்தாலும் சரி, அம்மாவா இருந்தாலும் சரி, தாத்தாவா இருந்தாலும் சரி, பாட்டியா இருந்தாலும் சரி, இல்ல நண்பர்களா இருந்தாலும் சரி, யார் முடியாம இருக்கிறாங்களோ, யார் உடம்பு சரியில்லாம இருக்காங்களோ அவங்களுக்கு போய் நம்ம வந்து உதவி செஞ்சினாலோ, இந்த மாதிரி வந்து அவங்கள வந்து குளிப்பாட்டுறது, அவங்களுக்கு வந்து சேவை செய்யறது வந்து சாய் சேவையாவே அது வந்து கருதப்படும். அது வந்து எங்க சித்தி எல்லாமே சொன்னாங்க, அந்த மோஷன் எல்லாம் அள்ளும் போது புளி மூக்குல கட்டிக்கன்னு
பெத்த பிள்ளைக்கு அது கூட அருகுலுப்பு பட்டுக்கிட்டு செஞ்சா அப்புறம் என்னதான் பலன் இருக்குன்னு நான் எதுவுமே செய்ய மாட்டேன் சாய்ராம். அப்படியே நான் பட்டாலும் ஓப்பனா தான் செய்வேன். நார்னா நாரிட்டு போட்டோம், ஏன்னா மத்தவங்க இல்லாம இருங்க, என்னோட புள்ள அதுக்கு நான் தான் சகிச்சு செய்யணும், சகிச்சு தான் சாய்ராம் செஞ்சிட்டு இருக்கேன். எங்க அப்பா கூட நாங்க அப்படிதான் செஞ்சோம். இருந்தாலும் அவரை காப்பாற்ற முடியல. அவர் 87 வயசு வரைக்கும் எங்களோட இருந்தாரு. நீங்க சொல்ற மாதிரிதான் நாங்களும் செஞ்சோம். அவர் அது நாங்க மேபி ஒரு 2 மாசம் செஞ்சிருப்போம். ஆனா அவர் எங்களுக்கு ஒரு 50 வயசு வரைக்கும் எங்களோட இருந்து 55 வயசு வரைக்கும் எங்களோட இருந்து அவர் எவ்வளவு செஞ்சிருக்காருல நம்மளுக்கு. அதை நம்ம மறக்க முடியுமா? ஆமா சாய்ராம், நல்ல விஷயம். அதான் சாய்ராம், நீங்க இன்னும் கூட்டு பிரார்த்தனை பண்ணுங்க, என்னோட பொண்ணு இன்னும் முன்னேற்றத்துக்கு வரும் சாய்ராம். எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா எனக்கு நேற்றில இருந்து எனக்கு அவ்வளவு ஒரு ஆனந்தமா இருக்கு. எவ்வளவு ஒரு கஷ்ட நஷ்டம் இருந்தாலும் என் பொண்ணு சிரிச்சது அப்படியே ஒரு இதா இருக்குன்ட்டு இனிமே நம்ம பொண்ணு விளக்கத்துக்கு வந்துரும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு சாய்ராம். நம்ம பிரார்த்தனை மையத்துல நிறைய பிள்ளைங்க பேசாத பிள்ளைங்க எல்லாம் பேசுறாங்க. 10 வயசு வரைக்கும் பேசாம இருந்துட்டு அம்மான்னு கூப்பிட்டு இன்னைக்கு அந்த புள்ள எப்படியோ இருக்கிறாப்ல, நல்லா சாதாரண பசங்களா மாறிட்டாப்ல. அந்த சாதா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா, மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் இது ஸ்பெஷல் ஸ்டூடெண்டா இருந்தா தம்பி, சாதா ஸ்டூடெண்ட் அதாவது ஆர்டினரி அதாவது ஜென்ரல்ல வந்துட்டாப்ல. அந்த அளவுக்கு மாற்றம் இருக்குது. அதே மாதிரி பிள்ளைக்கும் கண்டிப்பா மாற்றம் இருக்கும், கவலைப்படாதம்மா. எனக்கு ஆனா மாற்றம் ஏற்பட்டிருக்கு சாய்ராம். ஏன்னா அவங்க அப்பா ஏங்கிட்டு போனாங்க, நம்மள அப்பான்னு கூப்பிடலையே ஏங்கிட்டு போனாங்க. ஆனா நான் அவங்கள வீட்டுல கொண்டு வந்து வச்சுக்கிட்டு, சாய்ராம் உங்களுக்கு விருதெல்லாம் என்னால இருக்க முடியாது, தீட்டு இருக்குங்கிறாங்க, அதனால என்னால விளக்கு மட்டும்தான் கொளுத்தி வைக்க முடியும் சாய்ராம், ஏதோ பிஸ்கட் வாங்கி வச்சு அதான் செய்ய முடியும் சாய்ராம் சொல்லிட்டு வியாழக்கிழமை மட்டும் வீடு சுத்தம் பண்ணிட்டு கவிச்சு சாப்பிட மாட்டேன், பழைய இதெல்லாம் சாப்பிட மாட்டேன். சாப்பிடாம இருந்துட்டு அவரை சாமி கும்பிட்டுட்டு இருக்கேன். ஆனா 3 வேளையும் சாப்பிடுவேன் சாய்ராம். நான் பட்டினி எல்லாம் கிடக்கிறது இல்ல, இதெல்லாம் செய்யறதில்ல. ஆனா செஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு 2 வாரம் உண்ணாவிரதம் இருக்கிறது எதுக்கு அவரை நினைக்கணும், பசியோட அந்த பாதகத்தை, பசியோட அந்த கொடுமையை உணரணும், அவ்வளவுதான். அதுக்காக தான் நம்ம அது மட்டும் இல்ல, அதே மீறி நம்மளுக்கு நல்லது வேற நடக்குது. நம்முடைய உள்ள இருக்கிற உள் உறுப்புகள்ல ஆர்கான்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஓய்வு கிடைக்குது இல்லையா? அதனாலதான் பசி. ஒருவேளை ஔஷதம் லங்கனம் பரம ஔஷதம். லங்கனம்னா உண்ணாவிரதம், சாப்பிடாம உண்ணா நோன்பு. லங்கனம் பரம ஔஷதம் அப்படி சொல்லுவாங்க. அதனால நம்மளே நம்ம பட்டினி போட்டு நம்மள வருத்திக்க கூடாது. அதையும் அப்பா சொல்றாரு. எனக்கு சாய்ராம் அந்த 2 வாரம் கும்பிட்டு இருந்தேன் பாருங்க வீட்டுல கொண்டு வந்து, அப்பதான் அம்மா அப்படின்னு சாய்ராம் அந்த மரக்கட்டில தூக்கி போட்டுட்டு நாங்க 2 பேரும் படுத்திருப்போம். ஆனா மேல்லாம் புண்ணாயிடுச்சு சாய்ராம். இப்பதான் அந்த ஏர்பெட் வாங்கிட்டு வந்து அதை பாருங்க, ஏர்பெட் இன்னொருத்தங்க உதவி பண்ணி என் பொண்ணுக்கு 5000 ரூபாய் கொடுத்து வாங்கி கொடுத்தாங்க. அது புண்ணு விழுகுதுன்னு. அப்போ அம்மான்னு அவர் 2 வாரம் கழிச்சுதான் அம்மான்னு கூப்பிடுச்சு, அப்பான்னு கூப்பிடுது. சாப்பிடும் போது தண்ணி கொடுத்தனா அப்பா எங்கன்னு கேக்குது, அம்மா அப்படின்னு கூப்பிடுது, அண்ணன் கேக்குது, தம்பி கேக்குது. அந்த சாப்பாடு கொடுக்கும் போதுதான், மத்த நேரத்துக்கு இல்ல. ஆனா அந்த கட்டுல இருந்து நழுவி வருது பாருங்க சாய்ராம், கீழே விழுந்துருவோமோ என்னமோன்ட்டு. அப்போ அம்மா அப்படின்னு கூப்பிடுதா, என்ன பாப்பா கூப்பிடுதுன்னு முடியாது பார்த்தா அந்த கட்டில் ஓரத்துக்கு வந்துடுது. அந்த உணர்வு எல்லாம் எனக்கு அந்த சாயப்பா தான் கொடுத்துருக்காங்க என் பொண்ணுக்கு. கண்டிப்பா கண்டிப்பா அந்த நம்பிக்கை. இது வரைக்கும் அப்பா இறந்தது தெரியாது சாய்ராம். அதுக்கு இப்போதைக்கு தெரிய சொல்ல மாட்டேன் சாய்ராம். அதுக்கா நல்ல வினவு இருந்து அதை உணரக்கூடிய சக்தி இருக்கும் போதுதான் சொல்லுவேன். அது நடுவே சொல்ல மாட்டேன். ஆயா எங்கன்னு கேக்குது. உணரக்கூடிய சக்தி மட்டும் இல்ல, உணர்ந்து அதை தாங்கி கொள்ளக்கூடிய சக்தி இருக்கும் போது மட்டும்தான் சொல்லணும். உணர்ந்தாலும் அவங்க பாட்டி அவங்க பக்கத்திலேயே உட்காந்துருப்பாங்க, அவங்க பாட்டி பக்கத்திலேயே உட்காந்துருப்பாங்க. அம்மா கஞ்சி குடிச்சாமா, அம்மா சாப்பிட்டியாமா, அம்மா இது செஞ்சாமாங்க. அவங்களும் இறந்த உடனே ஆயா எங்க அப்படின்னு கேக்குது. ஊர்ல இருக்காங்கன்னுட்டே இருக்காங்க. இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேண்டாம். அதுக்கு நல்ல உணர்வு, அது தாங்குற சக்தி வரணும் சாய்ராம். அது வரைக்கும் சொல்லவே கூடாது. சந்தோஷம். அதான் நம்ம செய்ய வேண்டிய கடமை. நல்ல வரட்டும். நான் அதான் சாய்ராம், எனக்கு கூட்டு பிரார்த்தனை இன்னும் மேன்மைக்கு வரணும், என் பொண்ணு இதுங்கணும். என்னால முடிந்ததே அவர் அந்த சாய்பாபாவுக்கு வழிதனை சாய்பாபாவுக்கு என்னால முடிந்த காணிக்கையை செலுத்தி என்னோட பொண்ணு நடந்து பேசி சொன்னா 1 வருஷம் எல்லாமும் முடிஞ்சு, எல்லா தீட்டுக்கிட்டு எல்லாம் முடிஞ்சு நல்லபடியா இருக்கும்போது நான் என்னோட பொண்ணு பிள்ளைய அழைச்சிட்டு அந்த வழிதனை சாய்பாபாவை கண்டிப்பா அந்த வாக்கியத்தை அவரே கொடுப்பாரு, அவரே கொடுத்து அவரே வாங்கிப்பாரு, அவரே சந்தோஷத்தை கொடுப்பாரு. சரிங்க சாய்ராம். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, என் வார்த்தைகளை நீ அடிக்கடி கேட்க, வாழ்வாங்கு வாழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள். அல்லாஹ் மலிக்.